என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேசல. புரியல சத்தியம். தள்ளி போன சொல்லுங்க, இது உங்க வீடு, உங்களுக்கு இதுல இருக்குது, என் கப்பு இங்க வைக்க முடியாது. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ அந்த கப்பு வந்து இந்த கப்பு வந்து கழுவ சொல்லுங்க நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. இவங்க போயிட்டு இருப்பா. ஒத்த மாடு தானே வாங்க போறோம் சொன்னி, அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்? வந்தாங்கல்ல, இவங்க கிட்ட வரும்போது நீங்க அவங்கள பார்த்தானே பேசுனீங்க. உங்களுக்கு என்ன பேசுனீங்க? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ரெண்டு பேரும் பார்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்க யாரோ இருந்தாங்க, எங்க தள்ளிக்க சொல்லியிருந்தா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்க போதுங்கன்னு சொன்னேன். புதுசு புதுசா இருக்காங்க. அப்ப கொத்தமல்லின்னு சொன்னீங்க, எதுவா இருந்தாலுமே நகர சொல்லிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்க போதுன்னு நான் சொன்னேன். அது 2 பேர் இருக்கிறதுனால நான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்து இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து. தள்ளி நிக்க இவர் என்கிட்ட வந்து கத்திட்டு இருந்தாரு. தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஆள் நின்னுந்தா நாங்க ஒரு கப்பு கழுவுனா கொஞ்சம் தள்ளுங்கன்ட்டு கப்பை கழுவிட்டு போங்க, இதுதான் ரூல்ஸா இப்ப இருக்குது. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அதை அப்படியே வச்சுட்டு அவர் போவாங்க. இந்த டோன்ல அவர் பேசல, இந்த டோன்ல அவர் பேசல. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. அழுகிறியாடா? நான் என்னங்க சொன்னேன்? எனக்கு தெரியலங்க, நாமளா சொன்ன மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. எப்படி இன்னும் வேற எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நார்மலா இவர் ஒரு டோன்ல பேசுவாருல்ல. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அது யாராவது நின்னா கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ணிருக்கணும், இப்படி சொன்னாரு என்கிட்ட. இப்போ வந்து யாரனா நின்னு சரி இத கேக்க தான் கூப்பிட்டீங்களா? இல்லங்க, ஒரு நிமிஷம். நீங்க வந்து அவங்க முகத்தை பார்த்து இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நான் உங்க முகத்தை பார்த்தேன், நீங்க நான் என்ன பார்க்கவே பார்க்காதால நான் பார்த்தது உங்களுக்கு தெரியல. நீங்க அவரை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா பார்க்கவே இல்ல. இப்போ ஒண்ணு இல்லங்க, இவங்க இப்படி நின்னுக்கறாங்க, இத வாஷ் இவங்க நின்னுக்கறாங்க, நான் இப்படி நிக்கிறேன், இவங்க இப்படி வராங்க அவுட். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். இப்படி வைக்காதீங்க. இவங்க வந்த உடனே டே வந்து அவங்க எதையுமே கண்டுக்காத தான் இவங்க பண்ணாங்க. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏங்க நான் என்ன சார் பேசிட்டே இருக்கேன், அவங்க கிட்ட அவங்க என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல, ஏன் இப்படி அவங்க பண்ண? அப்போ நான் கண்ணுல பார்த்தது நான் பொய்யா இல்ல இவங்க சொல்றது பொய்யா? நான் எனக்கு அப்ப பக்கத்துல நானா சாமி ஓ மண்டையில கிடந்து என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. இங்க ஆள் இருந்தாங்க, நாங்க ஆள் இருந்தா தள்ளி போன சொல்லுங்க, இது உங்க வீடு, உங்களுக்கு இதுல இருக்குது, என் கப்பு இங்க வைக்க முடியாது. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார், எனக்கு சேர்த்து என் கப்பு இப்படி அழுக்க என்னால வைக்க முடியாது, கொஞ்சம் தள்ளுங்க நான் கழுவுறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தள்ளுன்னு சொல்லிங்களா? யாருன்னா நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். ராத்திரி கழுவிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னீங்க, அப்படியே தான் வச்சு பண்ணீங்க. ஒரு வாரத்தை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கழுவிட்டு போயிட்டா முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். திடீர்னு பார்வதி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். நான் சொன்னேன் இது இப்போ பிஜே. உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? என்ன கிளியர்? அது உங்களை பார்த்தா பேசணும். பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையா, பிரச்சனை உண்டாகாத வேலைய இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். இதுல என்ன நியாயம்? எனக்கு புரியல. இதுல என்ன இது நான் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணேன்னு இதுல எங்க தெரியுது? நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன், என்ன வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாத போறாங்கன்ட்டு அவங்க தானே சொன்னாங்கன்ட்டு அவங்க எதுக்கு தானே சொன்னேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா இவர் வந்து அங்க ரேஸ் பண்ணி பேசினது என் காதுக்கு விழுந்துச்சு. அங்க வந்து இந்த இவங்க எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. 2 பேர் பிரச்சனை இல்ல. இப்போ நான் அவங்கள வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுறேன். இப்போ அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ வேற மேட்டர் போயிடுச்சு. இப்போ நான் அந்த மேட்டர் பண்ணணுமே, இப்போ அந்த இடத்துல வந்து நான் இவங்களை வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுனேன்ட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்பதான் நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க, அதுக்கு இப்ப என்னங்க அதை தள்ளி நீங்க நிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேசல, இவர் இந்த டோன்ல பேசல. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா?